அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மகளிர் தூய தமிழில் சொல்லணும்னா பெண்கள். கடவுள் ஐம்பூதங்களையுமே பெண்மையாக தான் படைச்சிருக்கார். அதுக்கான காரணம் ஐம்பூதங்களுக்கும் பெண்களுக்கும் ரொம்ப நெருக்கமான உறவு இருக்குது. அது என்னங்கிறத யாராச்சும் ஆராய்ஞ்சிருக்கீங்களா? நிலம். நம்ம பூமி தாய் எல்லா பிரச்சனைகளையும் தன்னோட மடியில் எப்படி பொறுமையாக தாங்குறாளோ அதே மாதிரி தன் குடும்பத்தில் வர எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கிறதுல பூமி தாய்க்கு நிகராக பெண்கள் இருக்காங்க. நீர் எல்லா உயிர்களுக்கும் உயிர் தரக்கூடியது நீர். அதே மாதிரி தான் தன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கட்டும், துக்கமாக இருக்கட்டும், கஷ்டமாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே போக்கி அவர்களுக்கு சந்தோஷத்தை தர்றவ ஆகாயம். இந்த உலகத்தில் ஆகாயம் ரொம்பவே பறந்து விரிஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் தன்னோட உறவுகள் மூலியமாக இந்த உலகத்தை ஒன்றா இணைக்கிறவ பெண் தான். காற்று இல்லைன்னா யாராலையுமே வாழ முடியாதுங்க. ஒரு குடும்பத்தோட பெண் தான் அந்த வீட்டை காற்று, ஆக்சிஜன். பெண் இல்லாமல் அந்த குடும்பத்தில் யாராலையுமே வாழ முடியாது. உண்மை தானே? கடைசியாக நெருப்பு. ஒரு குடும்ப தலைவியை மீறி அந்த வீட்டுக்குள்ள யாராலையுமே நெருங்க முடியாது. எப்படி நெருப்பு தன் வசம், கெட்ட சக்தியாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், தன்னை மீறி தனக்குள்ள எதையுமே அனுமதிக்காது. அது மாதிரி தான் பெண்களும் தன்னை மீறி தன் வீட்டுக்கு வர எல்லா கஷ்டங்களையும் நெருப்பு மாதிரி சுட்டரிக்கிறவ. இப்போ புரியுதுங்களா? ஐம்பூதத்துக்கும் பெண்களுக்கும் எவ்வளோ ஒரு ஒற்றுமையாக இருக்குது. ஆனால் நம்ம பெண்கள் பூமியாக மட்டுமே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? எல்லா விஷயத்துக்குமே பொறுமையாக போயிட்டுருக்காங்க. அடுத்த நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த 5ல் நிலமாக மட்டும்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களே தவிர பாக்கி 4 பூதங்களை மறந்துட்டாங்க. இந்த 5 பூதங்களாக பெண்கள் என்னைக்கு வாழ்கிறாங்களோ அன்னைக்கு தான் சுதந்திரமான மகளிர் தினம். உண்மைதானே? அந்த மகளிர் தினம் உருவாக்கக்கூடிய சக்தி பெண்கள்கிட்ட தான் இருக்குது. திரும்பவும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.